வணக்கம். ஒரு பாழடைந்த பஸ் ஸ்டாண்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். போர்டெல்லாம் துருப்பிடிச்சு, சுத்தி புதர்கள் எல்லாம் மண்டி கிடக்கு. ம் பார்க்கறதுக்கே ரொம்ப வருஷமா எந்த பஸ்ஸும் வராத இடம் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆமா, கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு, யாராவது ஒரு பஸ்ஸ ஓட்டிட்டு வந்து தன்னை கூட்டிட்டு போவாங்கன்னு மணிக்கணக்கா இல்ல வருஷக்கணக்கா காத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வெளிய இருந்து பார்க்குற நமக்கு இவர் என்ன முட்டாளா? பஸ்ஸே வராத இடத்துல ஏன் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தோணும். கண்டிப்பா. ஆனா, உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையோட ஏதோ ஒரு மூலையில நீங்களும் நானும் கூட அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் காத்துட்டு இருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்ன சொல்றதுன்னா, இது கேட்கவே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆமா. நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துகிட்ட சுயசார்பின் கட்டமைப்பு, அதாவது தி ஆர்க்கிடெக்சர் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற குறிப்புகள வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல தொடங்க போறோம். ம். இதுல சுவாமி விவேகானந்தரோட மிகச் சக்தி வாய்ந்த சில வரிகள் இருக்கு. இது சும்மா ஒரு தத்துவமா பார்க்காம, மனித மனம் ஏன் இப்படி முடங்கி போகுது, அதுலேருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு இன்னைக்கு நாங்க உளவியல் ரீதியா பேசப் போறோம். ஆக்சுவலா இதுல ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, விவேகானந்தரோட இந்த வரிகள் ஏதோ மேடையில பேசுற தத்துவம் கிடையாது. ஓஹோ! பின்ன என்னவா இருக்கும்? இத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா, இது மனித மூளையோட உளவியல மிக துல்லியமா சுட்டிக்காட்டுற ஒரு ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடம்னு நமக்கு புரியும். வாவ்! ப்ளூ பிரிண்டா? ஆமா. நம்ம மூளை ஏன் சில நேரத்துல நம்மையே ஏமாற்றி ஒரு மாயையான காத்திருப்புல தள்ளுது, அதுலேருந்து எப்படி விடுபட்டு நமக்கான அதிகாரத்தை நம்ம திரும்ப பெறுவது அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த குறிப்புகள். அப்படியா? அப்போ நீங்க குடுத்த குறிப்புகள்ல இருக்கிற முதல் வரியிலேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா தொடங்குங்க. அதாவது எப்போதும் யாராவது வந்து நம்ம வாழ்க்கைய மாற்றுவாங்கன்னு காத்திருந்தா, நேரம் மட்டும் தான் போய்க்கொண்டே இருக்கும் அப்படின்னு அந்த வரி சொல்லுது. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நாம இயல்பாகவே சமூக விலங்குகள் இல்லையா? அதாவது சோஷியல் அனிமல்ஸ். பரிணாம வளர்ச்சியில நாம ஒரு குழுவா தான் வாழ்ந்து வந்திருக்கோம். ம். ஆமா. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு காயம் பட்டா என் குழுல இருக்கிறவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கறது மூளைக்கு இயல்பான ஒண்ணு தானே. யாராவது வருவாங்கன்னு ஏங்குறது எப்படி மாயையாகும்? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். சமூகத்தோட ஆதரவு நமக்கு கண்டிப்பா தேவை. ஆனா விவேகானந்தர் சொல்றது அந்த கம்யூனிட்டி சப்போர்ட்ட பத்தி இல்ல. வேற எத பத்தி சொல்றாரு? யாராவது என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்புற அந்த சேவியர் காம்ப்ளெக்ஸ், அதாவது மீட்பர் மாயைய பத்தி தான் அவர் விமர்சிக்கிறாரு. சேவியர் காம்ப்ளெக்ஸ். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது ஒரு மனிதன் தனக்கான பொறுப்பை இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு கைய கட்டிக்கிட்டு சும்மா உட்காருது. இதையே உளவியல்ல லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ், அதாவது கற்றறியப்பட்ட கையறு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றறியப்பட்ட கையறு நிலைனா அது மூளைக்குள்ள எப்படி வேலை செய்யுது? நாம தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கும் போது நான் என்ன பண்ணாலும் என் நிலைமை மாறப்போறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம மூளை வந்துருது. ஓ, மூளையே அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடுதா? ஆ, நரம்பியல் ரீதியா சொல்லணும்னா, ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கும்போது மூளையில செரோட்டோனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் அதிகமா சுரக்கும். அது நம்ம செயல்படுற உந்துதலிலும் மொத்தமா முடக்கிடும். அப்போ நாம முயற்சி செஞ்சா வலிக்கும், அதனால எந்த முயற்சியும் பண்ணாதேன்னு மூளை நமக்கு போடுற ஒரு கட்டளை தான் இதுவா? எக்ஸாக்ட்லி. நீங்க கரெக்டா புடிச்சிட்டீங்க. செயல்படுறத தவிர்க்கிறதுக்காக மூளை உருவாக்குற ஒரு தற்காப்பு வளையம் தான் இந்த எதிர்பார்ப்பு. இது மூளைக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை கொடுக்குது. ஓஹோ, ஒரு சௌகரியமான பொய்ய மூளை நம்பிக்குது. ஆமா. ஆனா இந்த ஆறுதலுக்கு நாம கொடுக்கிற விலை தான் நேரம். அந்த வரி சும்மா எழுதல. உங்க டோபமைன் அளவுகள் மாறுறதுக்கோ, மூளை அந்த முடக்கத்துல இருந்து வெளியில வர்றதுக்கோ காலம் காத்துட்டு இருக்காது. நிதர்சனமான உண்மை. நாம யாரோ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கைய மாத்துற வாய்ப்பை இழந்துட்டு இருக்கோம். எனக்கு இப்போ நல்லா புரியுது. ம். நான் செயல்படாம இருக்கவும் மத்தவங்க மேல பழி போடுறதுக்கும் என் மூளையே எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தந்திரம் தான் இந்த காத்திருப்பு. ரொம்ப அழகா சம்மரைஸ் பண்ணீங்க. சரி, அடுத்ததா இந்த குறிப்புகள்ல இருக்கிற ஒரு கடுமையான வரிய பத்தி பேசியாகணும். உங்களை யாரும் காப்பாத்த மாட்டாங்க, உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள்னு ஒரு வரி இருக்கு. ஆமா. ரொம்ப ஸ்ட்ராங்கான வரி அது. ஆனா பாருங்களேன், வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டு மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய் உன்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்கன்னு சொல்றது கொஞ்சம் கொடூரமா இல்லையா? எப்படி சொல்றீங்க? அது அவரை இன்னும் தனிமைப்படுத்தி ஒரு விரக்திக்கு தள்ளிடாதா? அவர் கழுத்துல கல்ல கட்டுற மாதிரி எனக்கு தோணுது. மேலோட்டமா பாக்குறப்போ அது கொடூரமா தான் தோணும். ஆனா நீங்க பாக்குற கோணத்தை கொஞ்சம் மாத்தணும். எப்படி மாத்தணும்? மூழ்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட இதோ கப்பல் வந்துரும்னு போய் சொல்லி அவரை நீந்த விட்டு சாவடிக்கிறது தான் உண்மையான கொடூரம். யாரும் காப்பாத்த மாட்டாங்க அப்படிங்கிறது தனிமையை பத்தின ஒரு பயமுறுத்தல் கிடையாது. பின்ன அது என்ன?
உளவியல்ல லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு மையம்னு ஒன்னு இருக்கு. இது அந்த கட்டுப்பாட்டை மாற்ற ஒரு அதிகார மாற்றம். இந்த கட்டுப்பாட்டு மையம் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மனிதர்களுக்கு 2 வகையான கட்டுப்பாட்டு மையங்கள் இருக்கு. ஒன்னு வெளிப்புற கட்டுப்பாட்டு மையம், அதாவது என் சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் வெளியில நடக்கிற விஷயங்கள் தான் காரணம்னு நம்புறது. ஓ, மத்தவங்கள குறை சொல்றது. ஆமா, இந்த மனநிலையில மூளையில இருக்கிற அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி எப்பவும் ஒரு பயத்திலே இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கை அடுத்தவன் கையில இருக்குல்ல. ஆமா, அது ரொம்ப பதட்டமான ஒரு நிலைதான். ஆனா என்னை யாரும் காப்பாத்த மாட்டாங்க, என் வாழ்க்கை என் பொறுப்பு அப்படின்னு நீங்க ஏத்துக்கிற அந்த நிமிஷத்துல அந்த கட்டுப்பாட்டு மையம் மூளைக்குள்ள மாறிடுது. இதுதான் இன்டர்னல் லோகஸ் ஆஃப் கண்ட்ரோல். வாவ்! அப்ப அந்த நிமிஷத்துல என் பயம் எல்லாம் போயிடுமா? பயம் முழுசா போயிடாது. ஆனா அந்த பயத்தை கையாள்ற பொறுப்பு அமிக்டாலால இருந்து தர்க்க ரீதியா யோசிக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு மாறிடும். ஓஹோ, மூளை வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்குது. ஆமா, யாரும் வரமாட்டாங்க, நானே செயல்படணும்னு முடிவெடுக்கும்போது மூளை பதட்டத்தை விட்டுட்டு தீர்வை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். இது தனிமை இல்ல, இதுதான் உண்மையான சுதந்திரம். எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு கார்ல நாம போயிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமா வண்டி ஓட்டுற ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு எப்படி பயமா இருக்கும்? கண்டிப்பா கொலை நடுங்கும். ஏன்னா ஸ்டியரிங் நம்ம கையில இல்ல. ஆனா அதே கரடு முரடான பாதையில நாமளே வண்டிய ஓட்டுனா அவ்ளோ பயம் இருக்காதுல்ல? ஆமா, வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். உங்களை யாரும் காப்பாற்ற மாட்டார்கள்னு ஏத்துக்கிறது, அந்த பயணியோட சீட்ல இருந்து எழுந்து டிரைவர் சீட்ல போய் உட்காரத்துக்கு சமம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நேர்த்தியான ஒரு உதாரணம் இது. விவேகானந்தர் சொல்ற சுய உயர்த்தர் அப்படிங்கறதோட ஆணி வேறே இதுதான். ரொம்ப நன்றி. டிரைவர் சீட்ல உட்கார்ந்த உடனே பொறுப்பு உங்க கைக்கு வந்துருது. உங்க வாழ்க்கையோட திசையை தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறது இந்த குறிப்புகள் ஆணித்தரமா சொல்லுது. சூப்பர். சரி, இப்போ நான் டிரைவர் சீட்ல உக்காந்துட்டேன். என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்புன்னு ஏத்துக்கிட்டேன். ஆனா வண்டிய எப்படி மூவ் பண்றது? ம் இதுக்கான பதிலா நேயர் கொடுத்த குறிப்புல 3 தெளிவான கட்டளைகள் இருக்கு. 1, நீங்களே எழுந்திருக்கணும். 2, நீங்களே முயற்சி செய்யணும். 3, நீங்களே மனத வலிமையாக்கணும். ஆமா. ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம். இந்த ஆர்டர் கொஞ்சம் முரணா இருக்கே. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒரு போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஃபர்ஸ்ட் கவசத்தை போட்டுட்டு தானே போருக்கு போவோம். ஆனா இங்கே முதல்ல எழுந்து முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் கடைசியா மனச வலிமையாக்கணும்னு இருக்கு. ம் மன வலிமை இல்லாம எப்படி ஒருத்தரால எழுந்து முயற்சி பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட்லயே மன வலிமை தானே தேவை. இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பண்ற ஒரு மிகப்பெரிய உளவியல் பிழை. என் மனசு முழுசா ஸ்ட்ராங் ஆகுற வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்திருப்போம். ஆமா, நானும் அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா நரம்பியல் அறிவியல் படியும் சரி, நடைமுறையிலையும் சரி, அது சாத்தியமே கிடையாது. மன வலிமை அப்படிங்கிறது கடையில போய் வாங்கி மாட்டிக்கிற கவசம் இல்ல. அப்போ அந்த வரிசை சரியானது தானா? 100% ரொம்ப தர்க்க ரீதியான வரிசை அது. எப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல எழுந்திருக்கணும் அப்படிங்கிற கட்டளை ஒரு செயல் கிடையாது, அது ஒரு முடிவு. ஒரே டெசிஷன். ஆமா, ஒரு இருட்டறையில விழுந்து கிடக்கும்போது நான் இங்கே கிடக்க போறதில்ல, நான் எழப்போறேன்னு எடுக்கிற அந்த முதல் உந்துதல் தான் அது. ஓஹோ, அந்த முடிவெடுத்தாச்சு, அடுத்தது முயற்சி. ஆமா, ஆனா இந்த முயற்சி சாதாரணம் கிடையாது. இங்கதான் நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது நரம்பியல் நெகிழ்வுத்தன்மை உள்ள வருது. நியூரோபிளாஸ்டிசிட்டினா என்ன? நீங்க ஒரு புது செயலை செய்யும் போதோ, ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும்போதோ, உங்க மூளையில புது நரம்பியல் பாதைகள் உருவாகும். நீங்க முயற்சி பண்ணும்போது பல முறை கீழே விழுவீங்க, காயப்படுவீங்க. ஆமா, தோல்வி வரும். அந்த ஒவ்வொரு வலியின் போதும் மூளை அந்த அனுபவத்தை உள்வாங்கி அந்த நரம்பியல் பாதைகளை சுத்தி மையலின் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு படலத்தை உருவாக்கும். மயலினா? ஆமா, நீங்க எவ்வளோ அதிகமா முயற்சி செஞ்சு வலியை தாங்கி எடறீங்களோ அந்த அளவுக்கு அந்த படலம் தடிமனா மாறிட்டே போகும். அந்த வலிமையான நரம்பியல் கட்டமைப்பு தான் மன வலிமை, அதாவது ரெசிலியன்ஸ்னு நம்ம சொல்றோம். வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். அதாவது கைகள்ல தழும்புகள் வந்த பிறகுதான் நான் இரும்ப தூக்குவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இரும்பை தூக்கி கைகள்ல உராய்வு ஏற்பட்டு அந்த வலியில தான் தழும்புகள் உருவாகுது. அதே மாதிரி முயற்சியில் ஏற்படுற தோல்விகளும் வலிகளும் தான் ஏன் மூளையில மன வலிமைங்கிற கவசத்தை உருவாக்குது. கரெக்ட். அதனாலதான் விவேகானந்தர் மன வலிமைய கடைசியா ஒரு ரிசல்ட்டா வச்சிருக்காரு. ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. செயல்தான் மனவலிமையை உருவாக்குமே தவிர மனவலிமை தானா உருவாகி உங்களை செயல்பட வைக்காது. இப்ப புரியுது. இதனாலதான் அந்த 3 படிகளுக்கு முன்னாடி நீங்களே அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. நீங்களே எழுந்திருக்கணும், நீங்களே முயற்சி செய்யணும், நீங்களே மனதை வலிமையாக்கணும். ஏன் வேற ஒருத்தர் எனக்காக அதை செய்யக்கூடாது? ஏன்னா
இன்னொருத்தர் உங்களுக்காக இரும்ப தூக்குனா அவர் கையில தான் தழும்பு வரும். இன்னொருத்தர் உங்களுக்காக போராடுனா அவரோட மூளை தான் ஸ்ட்ராங் ஆகும். உங்க மூளை அப்படியே தான் பலவீனமா இருக்கும். இத நான் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூன் சிஸ்டம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. ஒரு டாக்டர் நமக்கு தடுப்பூசி போடலாம். ஆனா அவர் நமக்கு தேவையான ஆன்டிபாடிகளை வெளியில இருந்து கொடுக்க முடியாதுல்ல. நம்ம உடம்பு தான் அந்த வைரஸ் கூட போராடி ஆன்டிபாடியை தானாவே உருவாக்கணும். ரொம்ப அருமையான உதாரணம். எந்த ஒரு மருத்துவரும் சரி, புத்தகமும் சரி, உங்க சார்பா உங்க மனசுக்கான ஆன்டிபாடியை உருவாக்க முடியாது. அந்த வலிய நீங்க தான் சந்திச்சாகணும். 100க்கு 100 உண்மை. இந்த 3 வரிகள் சுயசார்பு அப்படிங்கிற கட்டடத்தை எப்படி அஸ்திவாரத்திலிருந்து எழுப்புறதுங்கிறதுக்கான ஒரு முழுமையான அறிவியல் வரைபடம். சூப்பர். யாரோ வந்து காப்பாத்துவாங்கன்னு மூளை உருவாக்குற லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் பத்தி பேசணும். ஆமா. அப்புறம் அந்த மாயைய உடைச்சு கட்டுப்பாட்டு மையத்தை நம்ம கைக்கு மாத்தி எப்படி டிரைவர் சீட்ல உட்கார்றதுன்னு பார்த்தோம். கடைசியா களத்துல இறங்கி காயம் பட்டு தான் மன வலிமையை உருவாக்கணும்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். ம். நேயர் கொடுத்த குறிப்புகளோட பயணம் உண்மையிலே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா. இதை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடியே அந்த குறிப்புல இருக்கிற ஒரு முக்கியமான முத்தாய்ப்பான கடைசி வரியை நான் சொல்லணும். சொல்லுங்க. உங்க வாழ்க்கைய மாற்ற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு அவர் சொல்றாரு. இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்ற மோட்டிவேஷன் டயலாக் கிடையாது. பின்ன இது ஒரு பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். அதாவது ஒரு உயிரியல் உண்மை. உங்க மூளைக்கு தன்னைத்தானே மாத்திக்கிற திறன் இருக்கு. எந்த வலியிலிருந்தும் மீண்டு வர ஆற்றல் உங்க மனசுக்கு இருக்கு. வாவ். அந்த பிரம்மாண்டமான சக்தி வேற எங்கேயும் இல்ல, உங்க மண்டையோட்டுக்குள்ளதான் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒரு சக்தி எனக்குள்ளேயே இருக்கும்போது நான் ஏன் வெளியில போய் கையேந்தணும்? எனக்கு ஆறுதல் சொல்ல யாராவது வரமாட்டார்களான்னு இனி தேட வேண்டியதில்ல. ஆமா. அதே மாதிரி என் தோல்விக்கு யார் காரணம்னு பழி போடுற மனநிலையும் இனி தேவையில்லை. நேயர்களே, உங்களுக்கான அத்தனை பதில்களும் உங்களுக்குள்ளதான் இருக்குன்னு இந்த குறிப்புகள் நிரூபிச்சிடுச்சு. சரி, இந்த உரையாடலோட முடிவுல நான் ஒரு ஆழமான கேள்வி உங்களை நோக்கி வைக்க விரும்புறேன். கேளுங்க. உண்மையிலே உங்களை காப்பாத்த வெளியில இருந்து யாரும் வரப்போறதில்லன்றத நீங்க இன்னைக்கு முழுசா ஏத்துக்கிட்டா, அந்த மாயையான பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எழுந்து நடக்க நீங்க தயாரா இருந்தா, உங்க வாழ்க்கைய மாத்திர அத்தனை கருவிகளும் உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு நீங்க உணர்ந்துட்டா, இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னால முடியாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிற எந்த முதல் பொய்க்கதையை தூக்கி எறிய போறீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. நேயர்களே, இந்த கேள்வியோடையும் சிந்தனையோடையும் உங்களை நாங்க விட்டு செல்றோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எந்திரிச்சு உங்க பயணத்தை தொடங்குங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.